சைலன்ஸ். இது கோர்ட்டா வேற ஏதாவது நினைச்சியா? சாட்சி சொல்ல வந்தா ஒழுங்கா கூண்டில் நின்று சொல்லணும். சாரி சார், என்ன மன்னிச்சிருங்க. ஏதோ தெரியாதனமா உணர்ச்சி வசப்பட்டு இப்படி பண்ணிட்டேன் சார். எங்க முதலாளின்னு எனக்கு ரொம்ப உயிர் சார். இந்த பாவி அவரை கொலை பண்ணும்போது நேருக்கு நேரம் நான் கண்ணால பாத்துட்டு இருந்தேன் சார். அதனால சார் உணர்ச்சி வசப்பட்டு இப்படி பண்ணிட்டேன் சார். அவருக்கு ஒரு வைஃப்னா கூட பரவாயில்ல, 2 வைஃப் சார். அந்த குழந்தை குட்டி நிலைமையெல்லாம் நினைக்கும் போது நீங்க மீறி போனா 6 வருஷம் இல்லன்னா 7 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுப்பீங்க சார். ஆனா இவனை என் கையாலேயே நான் கொலை பண்ணேன் சார். அப்பதான் சார் எனக்கு மன நிம்மதி கிடைக்கும் சார். குற்றம் சாட்டப்பட்ட முருகப்பன் கொலையாளி என்று சாட்சியங்கள் நிரூபிப்பதால் இந்த கொலையை ஊருக்கு புதுசா? ஆமாங்க, அந்த பக்கம் நெல்லித்துறைக்கு போகணும். பரிசல் திரும்பி வரும்னு பார்த்தேன். அவன் பாட்டுல தூக்கி தலையில வச்சுட்டே போயிட்டு இருக்கான். ஆத்துல தண்ணி ஜாஸ்தியா பெருகிறதுனால பரிசல் அவங்க எடுத்துட்டு போறாங்க. நாளை காத்தாலதான் வருவாங்க. ஐயோ, இப்ப நான் அவசரமா நெல்லித்துறைக்கு போகணுங்களே. ஆத்துல அவசரப்பட்டு தண்ணியில இறங்கிடாதப்பா, தண்ணி அடிச்சிட்டு போயிடும். வேற ஒன்னும் வழியே இல்லீங்களா? வேற வழியே இல்லப்பா. தென்புறம் மேட்டு மேல ஒரு மண்டபம் இருக்கு. ராத்திரி அங்க படுத்திருந்துட்டு காலையில பரிசல் வரும். பரிசல ஏறிப்பாப்பா. சரிங்க. பெரியவரே, இங்க வாங்க. அதோ அந்த குளத்துல ஜனங்கெல்லாம் காசு போட்டுக்கிட்டு இருக்காங்களே, அங்க என்ன விசேஷம்? அதுக்குத்தான் சனிக்குளம்னு பேருப்பா. அந்த குளத்துல காசு போட்டா அவங்க செஞ்ச பாவம் எல்லாம் தீரும்னு காசு போடுறாங்கப்பா. ஓஹோ, அப்ப அந்த குளத்துல நிறைய காசு இருக்குன்னு சொல்லுங்க. அந்த குளத்துல நிறைய காசு இருக்குப்பா. ரைட், அப்ப ராத்திரியான உங்களுக்கு நிறைய வரும்படிதான். போப்பா. ரொம்ப தேங்க்ஸ் பெரியவரே. ராத்திரி பூரா சூட்கேஸ் எல்லாம் பத்திரமா இருந்தது. அப்ப நான் போயிட்டு வரட்டுங்களா? நெல்லித்துறையில யாரு வீட்டுக்கு போறீங்க? அங்க சொர்ணம்னு ஒரு அம்மா இருக்காங்க. அந்த அம்மா வீட்டுக்கு போறேன். சொர்ணமா? ஆமா. அது பரிசுல வருதா? அதான் சொர்ணம்.
என்னமா பண்ணட்டும்? முருகப்பன் விடுதலைக்காக மேக்சிமம் நான் எவ்வளவோ வாதாடினேன். ஆனா கடைசி நேரத்துல ஒருத்தன் பொய் சாட்சி சொன்னதுனால உன் புருஷன் தான் கொலைகாரன்னு கோர்ட்டு தீர்மானிச்சு அவனுக்கு தண்டனை கொடுத்துருச்சுமா. யாருக்கும் மனசால கூட தீங்கு நினைக்காத அந்த மனுஷனுக்கு இப்படி ஒரு தண்டனையா? அதுவும் 4-5 வருஷமா? கடவுளே, ஐயோ, நான் என்ன செய்வேன்? அதுக்குத்தான் சனி குளம்னு பேருப்பா. அந்த குளத்துல காசு போட்டா அவங்க செஞ்ச பாவமெல்லாம் தீரும்னு காசு போடுறாங்கப்பா. சும்மா சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்காத. ஏதோ கேஸ் நடக்குது, உன் புருஷங்காரன் திரும்பி வருவான்னு பார்த்தேன். உன் புருஷங்காரன் ஜெயிலுக்கு போயிட்டான். நீ 6 மாசம் வாடகை கொடுத்தா கட்டியும் போகுது. நீயோ புள்ள குட்டிகளை வச்சு ரொம்ப கஷ்டப்படுற. முதல்ல இந்த வீட்டை காலி பண்ணி கொடுமா. பாருங்க ஐயா, 15 வருஷமா இந்த வீட்டுல குடியிருக்கோம். எங்களால ஏதாவது தொல்லை வந்திருக்குமா? இப்ப ஏதோ கஷ்ட காலம். கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க ஐயா. ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் ஆதரிக்க நான் அனாதாசிரமமா கட்டி வச்சிருக்கேன். சாயங்காலத்துக்குள்ள என் வீட்டை காலி பண்ணி கொடு, இல்ல மரியாதை கட்டு போயிடும். வார்த்தையை அளந்து பேசு மாறிப்பா. ஆம்பளை இல்லாத வீடுங்கிறதுக்காக அடாவடி பண்றதுன்னு அர்த்தமா? கொஞ்சம் கூட பாவ புண்ணியம்னு பார்க்காம பட்டுன்னு எடுத்தறிஞ்சு பேசுறிய. சும்மா தர்ம நியாயம் பேசாத சிங்காரம். இதே உன் வீடா இருந்தா நீ இதைத்தான் செய்வ. இந்த பாரு சொன்னோம், நீ பொம்பளைங்கிறதுக்காக இப்ப வாசல்ல இருந்து பேசுறேன். இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள என் வீட்டை காலி பண்ணல, வீட்டுல இருக்கிற சாமான் சட்டெல்லாம் வீதிக்கு வந்துடும். ஞாபகம் வச்சுக்க. சொல்லுங்க சொல்லுங்க. இவன்லாம் ஒரு மனுஷன். சொன்னோம், நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா. இனிமே ஒரு நிமிஷம் கூட நீ இந்த வீட்டுல இருக்கப்படாது. சாமான்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு உடனே புறப்படு. யோசிக்காதம்மா, புறப்படு. வாமா. அன்பே சிவம், என் கடன் பணி செய்து கிடப்பதேன்னா. வாங்க வாங்க. கூட பாய் பொட்டி லைட்டு இதெல்லாம் அங்க வச்சுட்டு வாங்க. போங்க போங்க. ஏ வேலப்பா, ஐயா அங்க என்னடா பண்ற? வர அங்க. குழந்தைங்க எல்லாம் சாப்பிடாம இருக்குது பாவம், கூட்டிட்டு போய் சாப்பாடு போடு. என்ன? ஓஹோ, அம்மா சொல்லணுமா? நல்ல பழக்கம், இப்படித்தான் இருக்கணும். சொல்லணும், குழந்தைங்களை போய் சாப்பிட சொல்லுமா. வேண்டையா, இருக்க இடம் கொடுத்ததுக்கே என்ன கைமாறு செய்ய போறோம்னே தெரியல. இதுல சாப்பாடெல்லாம் எதுக்கு ஐயா? ஆனா நீ ஒண்ணு, ஆத்துல போற தண்ணி அம்மா குடி ஐயா குடின்னு சொன்ன மாதிரி எனக்கும் 50 வயசு ஆயிடுச்சு. பொண்டாட்டியும் இல்ல புள்ளையும் இல்ல. கண்ணு மூடும் போது காசு பணத்தை மூட்டை கட்டியா கொண்டுட்டு போறோம். ஏதோ 4 பேர் சாப்பிட்டாங்கன்னா கடைசியில நல்ல பேராவது மிஞ்சும். குழந்தைகளை போய் சாப்பிட சொல்லு. போங்க போய் சாப்பிடு போங்க. சொன்னோம், நீ இந்த மூட்டையை ரூமுக்குள்ள வச்சுவிட்டு நீயும் போய் சாப்பிடுமா. போ. பாரு சொன்னோம், ரோடுன்னு ஒண்ணு இருந்தா குண்டு குழின்னு இருக்கத்தான் செய்யும். ஏன்னா மனசை போட்டு குழப்பிக்காத. இங்க பாரு, உனக்கு பொண்டாட்டி இல்ல, எனக்கு புருஷன் இல்ல. உனக்கு புருஷன் இல்ல, எனக்கு பொண்டாட்டி இல்ல. இல்லாத ஒண்ணுக்கு 2 பேரும் ஏங்கறத விட ஒருத்தருக்கு ஒருத்தர் நேர்ந்து கொடுத்து சேர்ந்து சந்தோஷமா இருப்பமே. எப்படி? என்னையா சொல்றீங்க? ஊர்ல உலகத்துல இல்லாததையா செய்ய போறோம். காதோடு காது வச்ச மாதிரி காலத்தை ஓட்டிடுவோம். நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷன் ஐயா. சொன்னோம், வீணா வீராப்பு காட்டாத. உன் புருஷன் உன்னை அம்போன்னு விட்டு ஜெயிலுக்கு போயிட்டான். வயசுக்கு வந்த பொண்ணு இருக்கு, அதுக்கு கல்யாணம் பண்ணணும், பிள்ளைங்களை படிக்க வைக்கணும். இதெல்லாம் சரி கட்டுறது சாதாரண சமாச்சாரம் அல்ல. 10 நாள் பட்டினி கிடந்து வேற பக்கம் போறதை விட வயிறார இங்கேயே சாப்பிட்டுட்டு சந்தோஷமா ஏன் கூட ஜிலு ஜிலுன்னு இருக்கலாம். என்ன சொல்ற?
சொல்றேன். அடிஞ்சிருவான்.